இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரி, சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டான ஒரு காம்பினேஷனுங்க. என்னதுன்னு கேட்டிங்கன்னா தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்து அதை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதில் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கூட ஒரே 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அந்த பன்னீர் க்யூப்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மசாலா தடவி, அதை அதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு 2 பக்கமும் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அதை வதக்கி எடுத்துகிட்ட பிறகு அதை வேறு பிளேட்டில் சேர்த்துட்டு, இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு பொரியட்டோன்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்தது ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா இப்போது எல்லாமே சேர்த்து ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, கூட வந்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், ஸோ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி திக்காகி வரும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, வெந்தயக்கீரை, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் அந்த கிரேவியில் சேரணும். அதனால் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கூட இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க.